ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. அது கூடயே நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எப்பயுமே பருப்பு உளுந்தெல்லாம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வச்சாலும் சில சமயங்களில் இதில் வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவோம், அப்படிங்க பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு 2-3 பீஸ் கிட்ட போட்டு பருப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா பருப்பில் வண்டு பூச்சி எதுவுமே விழாதுங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, மசாலாத்தூள் எப்பயுமே குழம்புத்தூளெல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போங்க. குழம்புத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. சில சமயங்களில் அதில் வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தூள் உப்பு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி குழம்புத்தூளில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். தூள் எவ்வளோ நாள் குழம்புத்தூள் ஆனாலும் சரிங்க, நம்மளுக்கு அதுலேருந்து எந்த ஒரு வண்டு பூச்சி எதுவுமே விழாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் கோதுமை மாவு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. கோதுமை மாவு சில சமயங்களில் சீக்கிரமாக வண்டு புழு எல்லாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு இந்த கோதுமை மாவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிரிஞ்சி இலையை சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த பிரிஞ்சி இலையை சேர்த்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே நல்லா போட்டு விட்டுறலாங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மாவு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இதில் எந்த ஒரு வண்டு புழு எதுவுமே விழாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பட்டை தான் நான் எடுத்திருக்கேங்க. இந்த பட்டையை வச்சு தான் ஈஸியான டிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அந்த ஜாரில் நம்ம பட்டையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பட்டையை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஓரங்களில் எப்பயுமே சைடுகள்லாம் இந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் அதிகமாக வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டைத்தூளை கொஞ்சமாக இந்த ஓரங்களில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்படி போட்டு விடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, சுத்தமாக அந்த குட்டி எறும்பு எதுவுமே இந்த பட்டைத்தூளுக்கு வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம எந்த ஒரு பொருளும் வெளியே வாங்க தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக நம்ம இந்த எறும்பை எல்லாம் துரத்தி விட்டுறலாங்க. அதே மாதிரி இந்த அடுப்புக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டைத்தூளை எடுத்து தூவி விட்டுக்கோங்க. எப்பயுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு படுத்திங்கன்னா உங்கள் வீட்டில் பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொசுக்காக தாங்க. பாருங்கள், அதுக்கு கொஞ்சமாக நான் பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டைத்தூள் சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு கற்பூரத்தை நான் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டைத்தூளை தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக பற்ற வச்சு விட்டுருக்கலாங்க. இந்த மாதிரி பற்ற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர புகை பார்த்தீங்கன்னா கொசு சுத்தமாகவே வராதுங்க. இதோட வாசத்துக்கே கொசு எங்கே இருந்தாலும் போயிருங்க. ஏன்னா சிலருக்கு குட் நைட் ஆல் அவுட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜியாக இருக்குங்க. இது ஒரு நேச்சுரலான கொசு வெரைட்டியாக இருக்குங்க நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா எரிஞ்சு இந்த மாதிரி முடிஞ்ச பிறகு இந்த புகையை நம்ம எல்லா ரூம்லேயும் காட்டினோம்னா கொசு எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு மேலே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பட்டைத்தூளை வந்து போட்டு விட்டுட்டு படுத்துக்கோங்க. அப்படி படுக்கும்போது பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி எதாச்சும் வந்தால் கூட வந்து இதோட வாசத்துக்கு வந்து இறந்துருங்க. எப்பயுமே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்கேங்க. இந்த பிளேட்டில் கொஞ்சமாக வந்து நம்ம பட்டைத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அடுப்புக்கு கீழே வந்து வச்சு விட்டுருக்கலாங்க. இதோட வாசத்துக்கு கூட பல்லி எதுவுமே வராதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம பட்டைத்தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் கிட்ட வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்த்தோன்னா நல்லா பொங்கி வரும் பாருங்கள். இப்போ இது கூடயே வந்து ஒரு 2 கற்பூரத்தை வந்து நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த பட்டையில் இருக்கிற காரமெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்குங்க. அதுக்காக 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த தண்ணியில் நல்லாவே வந்து இந்த நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஜூஸ் பாட்டிலையும் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க, இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எப்பயுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாசத்துக்கே வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி இந்த கவுண்டர் டாப்லேயும் இந்த மாதிரி எல்லா பக்கங்கள்லையும் இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எப்பயுமே இந்த கதவு ஓரங்கள்லாம் பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜன்னலில் ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்லி அதிகமாக வந்து முட்டை வைக்குங்க. அங்கேயும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பேஷனில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்து படுங்க. அப்படி அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து குட்டி குட்டி பூச்சி அதிகமாக நைட் நேரங்களில் வெளியே வருங்க. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுங்க. இதே தண்ணியை வச்சு நம்ம வந்து வீடை வந்து நல்லா தொடச்சும் விட்டுறலாங்க. இதோட வாசத்துக்கே வந்து பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாப் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எலி தொந்தரவு எங்கே இருக்கோ அங்கேயும் வந்து அந்த தண்ணியை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள். இதோட வாசத்துக்கே எலி பெருச்சாலி எதுவுமே வராதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.